புதுச்சேரி ஸ்டைல் ஸ்பெஷல் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். புதுச்சேரி காளான் பிரியாணி ருசியான உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கிறது. புதுச்சேரி ஸ்பெஷல் காளான் பிரியாணி தயாரிப்பது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள் என்ன, அதற்கான செய்முறை இங்கே காணலாம். தேவையான பொருட்கள்: காளான் மஷ்ரூம் 200 கிராம், பாசுமதி அரிசி 1 கப், பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மசாலா தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தழை, புதினா தழை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, எண்ணெய் 2 தேக்கரண்டி, நெய் 1 மேசைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 1½ கப். பிரியாணிக்கு தேவையான பாசுமதி அரிசியை எடுத்துக்கொண்டு அதை 20 நிமிடங்கள் ஊற வைத்து வடித்து வைக்கவும். அதன்பின் தேவையான அளவு காளானை எடுத்து தண்ணீரில் நன்றாக கழுவி பின் பெரிய துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ளவும். அடுப்பில் பாத்திரத்தை வைத்து எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடாக்கவும். அதன் முழு மசாலாக்களையும் அதில் போட்டு தாளிக்கவும். நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மசாலாவுடன் வதக்கவும். பொன்னிறமாக மாறும் வரை மசாலாவை வறுக்கவும். பின்னர் நறுக்கிய தக்காளியையும் சேர்த்து நன்கு மையமாக வரை வேகவிடவும். அதன்பின் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மசாலா தூள் சேர்த்து நன்றாக கிளறவும். அதன்பின் காளான் துண்டுகளை சேர்த்து அதனுடன் மல்லித்தழை மற்றும் புதினா தழையையும் சேர்த்து 1 நிமிடம் கிளறிவிடவும். இப்பொழுது மசாலா தயாராக இருக்கும் பொழுது அரிசியை அதனுடன் சேர்த்து தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து மூடவும். அதன்பின் 12 நிமிடங்கள் வரை வேகவிடவும். அந்த நேரத்தில் அடுப்பை குறைத்து வைப்பதை உறுதி செய்யவும். நன்கு வெந்ததும் காளான் பிரியாணி தயாராக இருக்கும். இந்த ஸ்பெஷல் காளான் பிரியாணிக்கு தயிர் பச்சடி அல்லது வெந்தயக்கீரை துவையல் நல்ல சைடிஷாக இருக்கும்.